ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஏன்னா நேற்று இந்த சாச்சனம் பண்ணதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு மண்டை அப்படி பிச்சுக்கிட்டு போகுது. ஏன் அப்படி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறேன். விஜய் சேதுபதி அவர்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பரான எடுத்தார். அழகாக வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று வந்து சாச்சனம் வந்துட்டு சூப்பராக எடுத்தார். பேசுமா பேசுன்னு அழகாக எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதாவது அழுது ஒரு ட்ராமா போட்டுச்சுன்னா அப்படியே ஆஃப் ஆகிட்டு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குன்ட்டு போயிட்டார். ஏன் சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நேற்று வந்துட்டு இந்த ஒரு அழகான ஒரு சூப்பரான விஷயம் சாச்சரா பண்ணது யாருக்கெல்லாம் இரிட்டேட்டாக இருந்துச்சு. அதை வந்து எப்படி அழகாக எடுத்தார்னா, முதல் மஞ்சரி இது பண்ணார். அப்புறம் மஞ்சரி வந்துட்டு அந்த கோடு விஷயத்தை பற்றி பேசும்போது இதை வந்துட்டு மஞ்சரி கொடுக்கணுமா, கேப்டன் கொடுக்கணுமா, இல்லை மந்திரி கொடுக்கணுமா, இல்லை அரசு கொடுக்குமான்னு எடுத்து வச்சார். அப்போ தான் வந்து சாச்சனா உள்ளே வராங்க. அது வரைக்கும் சாச்சனா உள்ளே வரவே இல்லை. செம்மையாக வந்துட்டு விஜய் சேதுபதி நேற்று வந்து எடுத்து வச்ச விதங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதாவது எப்பயுமே விஜய் சேதுபதியோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது விஷயம் நல்லாயிருக்கு, ஆனால் ஃபினிஷிங்கில் எங்கேயோ போயிடாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அப்பப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னென்னா என்னை நீங்கள் குழப்பிடுறீங்க, என்னை நீங்கள் சுற்றி வலித்து குழப்பிடுறீங்கன்னு. அதுதான் ஒரு ஹோஸ்ட்டுக்கு அவங்க என்ன தான் குழப்பினாலும், இப்போ ஒரு ஜட்ஜு மாதிரி தான். இந்த பக்கம் எதிர்த்தரப்பு வக்கீலும் இந்த பக்கம் இருக்கிற வக்கீலும் என்ன வேணாலும் போட்டு விளாடுவாங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஆப்போசிட் இருக்கவங்க வந்துட்டு என்ன வேணாலும் ட்ராமா போடுவாங்க. இப்போ நேற்று அந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டோன்னு ஆஃப் ஆகிட்டார். நேற்று அழகாக ஆனால் ஜெஃப்ரி வச்சு செஞ்சாப்புல. எனக்கு வந்துட்டு நேற்று அந்த ஷோவே வந்துட்டு ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போனது. அந்த ஷோவோட ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெஃப்ரி சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த பையன் வந்து அவ்வளோ அழகாக பேசினான். அவனுக்கு நடந்த அநீதியை வந்து எடுத்து வச்சான். அட்டோட்டோட்டோட்டோ என்ன இந்த தம்பி நீ போடா, நீ தாண்டா வாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதை நான் வந்து முத்துக்குமரன் கிட்ட எதிர்பார்க்குறேன். ஏன்னா முத்துக்குமரன் கிட்ட வந்து எல்லா விதமான குவாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் தைரியமாக வந்துட்டு எனக்கு உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா சொல்லுங்கன்றது. ஆனால் ஜெஃப்ரி பண்ணார் சூப்பராக. சாட்சியம் வந்துட்டு அதுவும் அதாவது ஒரு சில பேர் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூலில் ஒரு மாதிரி இருப்பாங்க, இதை ஒரு பொண்ணோ ஒரு பையனோ, அப்புறம் வெளியில் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, பெரியவங்க முன்னாடி ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, அப்பா அம்மா முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்டோட்டோ இன்னும் ஒரு தோசையை சுட சொன்னேன்னா இன்னும் தோசை போட்டிருக்க நீ. இதே காலேஜ் ஹாஸ்டலில் வந்துட்டு இருக்கும்போது கல் மாதிரி வருதோம், அண்ணே தோசை அப்படின்வாங்க, வேறு வழி கிடையாதுன்ட்டு. அந்த மாதிரி இப்போ பிக் பாஸில் மற்றவங்களாம் வந்துட்டு இந்த ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. இந்த அம்மா மட்டும்தான் பிக் பாஸ் வீடுன்றது அவங்க வீடு. ஆப்போசிட்டில் இருக்கிறது அவங்க அப்பா. அப்பா என்னப்பா நான் இந்த பையன் பண்ணான் தெரியுமா, நான் வந்து ராணிப்பா, நான் சும்மா கிடையாது, நான் ராணி, எனக்கு அதிகாரம் இருக்குப்பா. இவன் வந்துட்டு என்னை வந்து கலாய்ப்பான், நான் கொடுக்குறதப்பா கொடுத்தேன், என்னப்பா தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி பக்கத்தில் உனக்கு யாராவது சொன்னாங்களா அப்படின்னா, ஆமாப்பா அதுவும்ப்பா இவங்கெல்லாம் இவங்களை பேச்சு பேசுகிறாங்களே, இவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லப்பா, முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க போட்டு கொடுக்குறாங்களா. அவர் கேட்டார், அப்படியே சச்சனா சப்போஸ் அவங்க சொல்லியிருந்தா நீ நிறுத்திப்பா. ஆமாம் சரி. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதெல்லாம் நீ கேட்டிருக்கியா? என்னப்பா எப்பா உன்னை நம்பி நான் வந்து நின்றுட்டுருக்கேன், என்னையும் நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயே ஆஃப் ஆகிட்டாங்க. அப்போ மைண்டுக்குள்ள ஓடுது, இதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணால் நம்ம வேலைக்காக மட்டும் கொஞ்சம் அழுதுறோன்ட்டு அப்படின்றாங்க. அப்படியே தொண்டை அடைக்கிது. என்னம்மா தண்ணி வேணுமா? இல்லை பர்ஃபார்மன்ஸ். ஐயோ அப்பா. ஆனால் ஜெஃப்ரி வேற மாதிரி கலக்கணும் சார். இவங்க வந்து கொடுக்கும்போது வந்துட்டு நான் பண்ணணும் முடிவு தான் சார் பண்ணேன். இவங்க சொல்கிறாங்களே பாவம் பார்க்குறாங்களே, அதுலேயும் வந்து இந்த பவித்ரா அப்பா நேற்று வந்து சாட்சனா வந்துட்டு ஒரு தண்டனை கொடுத்ததில்ல, யாருக்கெல்லாம் வந்துட்டு இது இல்லை உடன்பாடு இல்லைன்னா பவித்ரா கை தூக்குறாங்க. அங்கேயே வச்சு செஞ்சார் பவித்ரா. ஏமா பவித்ரா அங்கே வந்துட்டு இந்த இது வந்து தோப்புக்கானுக்கு கரெக்டாக நீ போடலன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி அவனை வந்து கால் வலிக்கிற அளவுக்கு பண்ணிங்க. இங்கே வந்து உடன்பாடு எல்லாம் கை தூக்குறீங்க. இல்லை சார் நான் வந்தது 80 அவன் போட்டதுக்கப்புறம் தான் வந்தேன். உடனே அங்கே அடிக்கிறேன். இல்லை சார் 80 இல்லை சார், போய் சார் 60 வந்துட்டாங்க. அவங்க 60 போட்டுட்ருக்க. அப்போ வந்து சொல்கிறாங்க இன்னும்னா இப்படி போடுற, ஒன்றா உட்காந்து போடு, ஒழுங்காக போடு அப்படின்னாங்க சார். செம்ம அசிங்கமாச்சு. அவ்வளோதான். அதாவது அங்கே வந்துட்டு சான்ஸ் கிடைக்கும்போது நம்மளோட திறமையை காமிச்சே ஆகணும். இதில் இவ்வளோ அக்கப்போர் போயிட்டு இருந்தாலும் வந்தார் யார், நம்மளுடைய ரஞ்சித் சார். மிச்சர் வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்க, அதுலேயே காண்டாக இருக்காங்க. உங்களுக்கு இது தேவையா? சாட்சனா வந்து அங்கே வந்து சாரி சொன்னாங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியுமா? சாட்சனாவுக்கு வந்து ஒரு குறும்படத்தை வந்து இன்றைக்கி போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சாட்சனாவுக்கு அது ஒரு பெரிய இடியாக இருக்கணும், ரஞ்சித் சாருக்கு அது ஒரு பெரிய ஒரு அடியாக இருக்கணும். ஏன்னா அந்த குறும்படம் அந்த இது நடந்த நிகழ்வுகளை இப்போ ஃபுல்லாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே சாட்சனா இப்படி உட்காந்துக்கிட்டு கால் மகாட்டு ஜெஃப்ரி கால் வலிக்குதா அப்படின்றாங்க. இவர் இந்த பக்கம் மஞ்சள் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு, ஒன்றுத்தையும் கண்டுக்கல. ஆனால் அவர் காதில் வந்துச்சா இந்த அம்மா சாரி கட்டுது சார், சாரி கட்டுது என் காதில் வந்துச்சு. எல்லாருமே இல்லை சாரி கேட்கலன்றாங்க. சுற்றி அங்கே இல்லாத ஆட்கள் கூட சொல்கிறாங்க, மஞ்சரி பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க இல்லைன்னு, எனக்கு கேட்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இவரு இல்லை சார் கேட்டுச்சு. அப்போ ஜெஃப்ரி அடித்தார் ஒரு அடி. ஏன் சார் நான் ஒரே நிமிஷம் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் உள்ளே வந்தீங்க யார், ஆனால் இவர் ரஞ்சித் சொல்கிறார், நீங்கள் உள்ளே வந்தீங்களே
நீங்கள் உள்ளே வரும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன், என்ன பாச்சு என்ன பிரச்சனை கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது சார், இந்த மாதிரி வேணுன்ட்டுவே தான் கொடுத்தேன், நீ எனக்கு கலாச்சாரம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணு சார், அது கூட எனக்கு வலிக்கல, இப்போ அது சொல்லும்போது தான் சார் தலை வலிக்குது, நான் படுக்கிறேன் அப்படின்னு. அப்படியே அந்த பொண்ணு சொல்லிச்சின்னு கேட்டார். அப்போ இந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயத்த சொல்லும்போது அப்படியா சொல்லிச்சின்னு கேட்ட அந்த ரஞ்சித் சாருக்கு எப்படி சாரி மட்டும் கேட்டிருக்கோம், இது கேட்காம அப்படின்னாரு. இவருக்கு மூஞ்சி அப்படி ஆடுது. இந்த குறும்படத்தை பார்த்தாவே விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரிஞ்சிடும். எதையுமே பார்க்காம வந்து பேசிட்டு இருக்கார் பொழுது. அதில் நல்லா ஹாயாக அந்த பக்கம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வந்து உள்ளே வந்து கேட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் அப்புறமா சொல்கிறாரு உள்ளே வந்து, என்னவா சின்ன பொண்ணுடா, அந்த பொண்ணுக்கிட்ட ஏன்டா அது சாரி கேட்டிருக்கேன் உடன்டா, சாரி கேட்டிருக்க நீ தான்டா கேட்காம விட்றா அப்படியா. நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த தங்கச்சி பாசம் பொண்ணு பாசம் இதை பண்ணுறதுக்கு இங்கே பிக் பாஸ் விடுன்னு உங்களுக்கு வந்துட்டு உட்கார வச்சிருக்கல ரஞ்சித் சார் அவர்களே. நீங்களும் டாஸ்க் விளாட மாட்டீங்க. நேர்மையாக ஒருத்தன் விளாட்றான், அவனுக்கும் வந்துட்டு ஒரு இதை சப்போர்ட் பண்ணுறதும் கிடையாது. இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே குட்டையை குழப்பக்கூடாது. செம்மையாக கலாச்சாரம். முத்துக்குமரன் ஒரே வார்த்தை சொன்னார், செம்மையாக வச்சு செஞ்சார். என்னென்னா அங்கே சாரின்றது தான் உங்கள் பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு. நீங்கள் அங்கே போயிட்டு சாரி சொன்னாங்கன்னு எதுக்கு தேவையில்லாமல் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு மூஞ்சே இல்லை. அந்த பையன்கிட்ட போய் பேசுகிறதா, சாச்சனா கிட்ட பேசுகிறதா. அப்புறமா நம்ம ஜெஃப்ரி தான் போயிட்டு சாச்சனா கிட்ட போயிட்டு சரி விடுன்னு சமாதானப்படுத்துறாரு. இதில் என்னென்னா இந்த சாச்சனா போட்டுச்சு பாருங்க ட்ராமா. அப்பா எங்கேருந்தான் தண்ணி வருமோ அம்மா. ஒரு சில பேருக்கு கடன் வாங்கி இன்னொருத்தங்கிட்ட போய்ட்டு பவித்ரா கொஞ்சம் கண்ணில் தண்ணி வரணும், எனக்கு தண்ணி பத்தலை, கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஜாக்லின் நீங்கள் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? தர்ஷிகா நீங்கள் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நீங்கள் தான் அழமாட்டீங்களா, கொஞ்சம் கொடுங்களா? அப்படி வாங்கி இருக்கிற தண்ணீரெல்லாம் சேர்த்து அடிக்கிறாங்க. மூச்சு வாங்குது. ஏமா மூச்சு வாங்குது? நான் கேட்குறேன், நேற்று இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை ரோஸ்ட் நடந்திருக்கு? சரி, கமலஹாசன் அவர்கள் ரோஸ்ட் பண்ணதெல்லாம் இவங்க பார்த்துருப்பாங்களா? 1% நேற்று நடந்திருக்குமா ரோஸ்ட்டு? நீ சொன்னால் கேட்டிருப்பியா? இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கியா? இவ்வளோ தான் சொன்னார். அதுக்கா ன்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் போங்க, முத்துக்குமரன் அண்ணன் வேணுமா? முத்துக்குமரன் இப்போ அண்ணன் வேணும். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் இல்லாத இடத்துல அங்கே அசிங்கப்பட்டு நின்னா மத்தியா முத்துக்குமரன், அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. சரியான பொண்ணாக இருப்பா அந்த பொண்ணு. உடனே இவரும் ஆஃப் ஆகிட்டார். அதோட அடுத்த டாபிக் போயிட்டார் விஜய் சேதுபதி அவர். ஐயோப்பா செம்ம மோசங்க. நேற்றோட அந்த எபிசோடை பார்த்துட்டு எனக்குலாம் நைட்லாம் தூக்கமே இல்லை. நானும் இந்த பக்கம் தூங்கினா அந்த பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகிறது ஆச்சிச்சோ, இந்த பக்கம் தூங்குறேன், இந்த பக்கம் சாச்சன் அழுவுறது வருது ஆச்சிச்சோ. சரி, நேராக படுப்போம் பார்த்தா ரஞ்சித் சார் வந்துட்டு சாரி கேட்ட விஷயங்கள் எனக்கு காதில் கேட்டுச்சு. எந்திரிச்சிட்டேன். சரி எந்திரிச்சு, சரி நல்ல விஷயம் தான் நடந்துச்சு. பார்த்தா முத்துக்குமரனத்தை வந்து சொதப்பண்ண விஷயங்கள் பார்த்து டென்ஷன் ஆகிட்டான். எந்திரிச்சு உட்காந்துட்டான். அவ்வளோதான். அப்புறம் எங்கே தூங்குறது போச்சு எல்லாமே. ஏன் அப்படி பண்ணுறீங்க? டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் உண்மையிலேயே வந்துட்டு நல்ல ஹோஸ்ட் தான். என்ன இதில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குன்னா, கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு குழம்ப மாட்டார், மற்றவங்கள குழப்பி விடுவார். இவர் ஈஸியாக குழம்பிடுறாரு. மற்றவங்க குழப்பறதுக்கு முன்னாடியே குழம்பிடுறாரு. அப்புறம் அவங்க குழப்பனா வந்து குழம்ப மாட்டாரா? அதனால் இவருக்கு என்ன பேச வந்தன்றதை மறந்து எங்கேயோ போயிடுறாரு. பாவமாக இருக்குது. இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு இதுதான். ஏன்னா சுற்றி இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவருக்கு ஒரு பேடான விமர்சனம் வரும். அந்த பக்கம் அந்த பொண்ணு அழுதுருச்சுன்னா இவருக்கு ஒரு ஷாக்கிங் வரும். ஐயோ இதனால் நம்மளுக்கு எதாவது பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் நினச்சா அவரால் ஹோஸ்ட்டாக கண்டிப்பாக கண்டினியூ பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி மக்களோட விருப்பம் என்னென்னா, ஒரு குறும்படம் போடணும். அந்த குறும்படத்தில் பார்த்தீங்கன்னா சாச்சனா சாரியே கேட்கல, ரொம்ப திமிராக தான் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ரஞ்சித் சாரும் அங்கே வந்துட்டு இந்த பொண்ணு சொன்ன விஷயத்த சொல்லுமா அப்படின்னு கேட்கவே இல்லை. இங்கே மஞ்சள் கிட்ட பேசியிருந்தார். ஸோ 2 பேருக்கும் செம்ம அடி வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி ஜெஃப்ரி நெயில் த ஷோ அப்படி தான் சொல்லி ஆகணும். சூப்பராக நேற்று பேசினான். ஸோ நேற்று உண்மையிலே இந்த எபிசோடில் எனக்கு இவங்க பண்ணது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எனக்கு ஜெஃப்ரி தான் உண்மையிலேயே. முத்துக்குமரன் பேசி வாய்தாளம் அதெல்லாம் பண்ண அதெல்லாம் வந்து மாட்டுக்கிட்டு கிடையாது, நல்லா இருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு, அதை நான் தட்டி கேட்டேன், எனக்கு நியாயம் கிடச்சிது, அது நல்லா இருந்தது. அது மாதிரி நான் இம்ப்ரெஸ் ஆனேன். நீங்கள் எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.